Welcome to TAF. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேங்கிங் உடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். So இந்த பார்ட் 3ல சிம்பிளிஃபிகேஷனோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆன அப்ராக்ஸிமேஷன் क्वेश्चंस கேட்டா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எனக்கு அப்ராக்ஸிமேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கான வேல்யூஸ் வந்து எனக்கு டெசிமல் வேல்யூல கொடுத்திருப்பாங்க. அந்த டெசிமல் வேல்யூல என்ன பண்ணனும்னா ஒரு ஹோல் நம்பரா ஜஸ்ட் நான் அஸ்யூம் பண்ணி அதுக்கு அப்புறம் அதை நான் ஃபர்தரா சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவேன். எனக்கு ஆன்சர்ஸ்மே ஓரளவுக்கு அப்ராக்ஸிமேட்டா கண்டுபிடிச்சாலே போதும். எக்ஸாக்ட்டான ஆன்சர் எனக்கு இங்க தேவைப்படாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 4.5 ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படினா எப்பவுமே எனக்கு 0.5 அதற்கு மேல எனக்கு நம்பர்ஸ் இருந்துச்சு என்ன பண்ணுவேன் அதோட அடுத்த நம்பர் நான் வந்து என்னோட வேல்யூ எடுத்துக்கேன். அப்ப 4.5 இருந்துச்சுனா நான் என்ன பண்ணிக்கலாம் ஃபைன் எடுத்துக்கலாம். இதே எனக்கு 4.9 இருந்தா என்ன பண்ணுவோம்ப்பா நான் ஃபைன் எடுத்துக்கலாம். இதே எனக்கு 4.2 இல்ல 4.1 இருந்தா என்ன பண்ணுவோம் நான் அந்த நம்பரை 4 தான் கன்சிடர் பண்ணுவேன். அதுதான் இந்த அப்ராக்ஸிமேஷனோட பேசிக். ஓகேவா? அப்ப எனக்கு ஒரு வேல்யூ 0.5 க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதோட நெக்ஸ்ட் நம்பரையும் 0.5 க்கு கீழ இருந்துச்சுன்னா அதோட பேஸ் நம்பரான அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட் நான் கன்சிடர் பண்ணிப்பேன். சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ராக்ஸிமேஷன் டாபிக் எல்லாமே போகும். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த அப்ராக்ஸிமேஷன். ஓகேவா? ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. 314.33 டிவைடட் பை 142.67 இன்டு 428.98 டிவைடட் பை 156.87 பிளஸ் 2.03 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் நம்பரா எடுத்து அஸ்யூம் பண்ணிக்கலாமா? அப்போ இங்க 314.33 எப்படி எழுதிக்கலாம்ப்பா நான் இங்க 314 எழுதிக்கலாமா? சோ அப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க இங்க டிவைடட் பை இருக்கா இங்க எனக்கு 142.67 எப்படி எழுதிக்கலாம்? எனக்கு இங்க 0.5 க்கு அடுத்த நம்பர் போயிருதா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அத ஜஸ்ட் நெக்ஸ்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்போ 143 ன்னு எழுதிக்கலாமா? இங்க இன்டு இங்க 429 எழுதிக்கலாமா? ஏன்னா நமக்கு 428.98 தான் இருக்கு. அப்ப நான் நெக்ஸ்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம்ல டிவைடட் பை 157 எழுதிக்கலாமா? பிளஸ் இங்க எனக்கு 2.03 தான் ஸ்கொயர் எழுதிருக்காங்களா? அப்ப நான் 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அப்ப 2 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு 4 is equal to எனக்கு x ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப கொடுத்திருக்க வேல்யூ என்ன பண்ண போறேன் ஜஸ்ட் நான் நியரஸ்ட் நம்பரா எடுத்து ஒரு ஹோல் நம்பரா கன்வர்ட் பண்ணி தான் ஃபர்தர் என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ணனும். ஓகேவா? அப்ப பாருங்க எனக்கு இத அடிச்சு கொடுத்துடலாமா? இப்போ எனக்கு இத டைரக்டா அடிச்சு கொடுக்கணும் கிடையாது. எனக்கு கிராஸாவும் பாருங்க எப்பவே நான் அடிச்சு கொடுத்துக்கலாமா? நான் ரெண்டுமே எனக்கு என்ன இருக்கு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்ப இங்க எனக்கு 1 டைம் 143 வரும். இங்க எனக்கு எத்தனை டைம் வரும் 3 டைம்ஸ் போட்டோம்னா 429 வந்துருமா? அதே மாதிரி எனக்கு இங்க 1 டைம் 157 இங்க 2 டைம்ஸ் போட்டா என்ன கிடைக்கும் எனக்கு இங்க 314 வருமா? அப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா போதுமா? 2 into 3 எவ்வளவு 6 இங்க plus 4 is equal to x இருக்குமா? அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10. சோ அப்ப என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் C தான் வரும். ஓகேவா? சோ உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. சோ 120.98 இருக்கு. அது எப்படி எழுதிக்கலாம்? 121 எழுதலாமா? பிளஸ் 686.88 இருக்கு. அது எப்படி எழுதிக்கலாம்ப்பா? 687 எழுதிக்கலாம். இங்க 5.88 ஸ்கொயர் இருக்கா? அப்ப எனக்கு இந்த 6 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 6 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 36 பிளஸ் இங்க 141.99 கொடுத்திருக்கா. அப்ப 141 எழுதிக்கலாமா? 142 is equal to 2x இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா? சோ 1 ஸ்டேஜ் இட் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. இங்க 1 8 10 16 அப்ப 6 வந்துருமா? ரிமைனிங் 1 கேரி என்ன இருக்குமா? அப்ப again 10 ஸ்பேஸ்ல இருக்கதை ஆட் பண்ணலாமா? சோ 2 8 10 13 17 1 18 ரிமைனிங் 1 இருக்குமா? இப்போ நான் 100 டிஜிட்ல இருக்கதை ஆட் பண்ணலாமா? சோ 1 7 8 8 plus 1 9 அப்ப எனக்கு 986 is equal to 2x இருக்கு. அப்ப x என்ன பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? அப்ப எனக்கு 4 டைம்ஸ் ரிமைனிங் 1 வரும் 9 டைம்ஸ் ரிமைனிங் இங்க 6 இருக்கா 3 டைம்ஸ். அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு பாருங்க 493 இருக்கா? சோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் B ஆ தான் இருக்கணும். ஓகேவா? So next question பாருங்க. question number 3. So 24.97% எப்படி எழுதிக்கலாம் பாருங்க 25% எழுதிக்கலாமா? சோ ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் percentage to fraction fraction to percentage இருக்கமா? அப்ப எனக்கு 25% எப்படி நான் fraction எழுதிக்கலாம்? 25% just 1/4 எழுதிக்கலாமா? அப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் just 1/4 half க்கு பதிலா multiplication இங்க எனக்கு 159.9 இருக்கா? அப்ப நான் 116 எழுதிக்கலாமா? minus 15% எப்படி எழுதிக்கலாம்? 15/100 எழுதுவேன். இப்போ 15 100 காமன் இந்த நம்பர்ல அடிச்சு கொடுக்கலாம் 5 டைம்ஸ் அடிச்சு கொடுக்கலாமா? அப்ப இதனா 3 டைம்ஸ் எனக்கு 15 இங்க 20 டைம்ஸ் எனக்கு 100 இருக்குமா? அப்ப நான் 3/20 எழுதிக்கலாமா? அப்ப 3/20 half பல 40 into 40. ஓகேவா? சோ பிளஸ் இங்க எனக்கு 3.89 ஸ்கொயர் இருக்கு. அப்ப நான் 4 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அப்ப 4 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு 16 is equal to x ன்னு எடுக்கலாமா? சோ இப்போ இத அடிச்சு கொடுத்துடலாமா? சோ 1 டைம் 4 இங்க 40 கிடைக்குமா? இங்க எனக்கு 1 டைம் இங்க எனக்கு 2 டைம்ஸ். அப்ப இங்க 40 minus
3 into 2 எவ்வளவு வரும் 6 plus 16 is equal to x இருக்குமா இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 56 minus 6 is equal to x அப்ப 50 is equal to x அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் இங்க 50 தான் சோ ஆப்ஷன் C தான் வரும் சோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி क्वेश्चंस ஃபர்தரா அப்ரோச் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 4 so 4.67 square 4.67 எவ்வளவு வரும் 5 எடுத்துக்கலாமா அப்ப 5 ஸ்கொயர் எவ்வளவு 25 இங்க எனக்கு 7.89 ஸ்கொயர் இருக்கா அப்ப நான் 8 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா 8 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 64 மைனஸ் 3.78 ஸ்கொயர் இருக்கா 3.7 னால நான் என்ன பண்ணுவேன் 4 எடுத்துக்குவேனா அப்ப 4 ஸ்கொயர் எவ்வளவு பவர் அகைன் 16 பிளஸ் இங்க எனக்கு 17.7 இருக்கா அப்ப நான் 18 எடுத்துக்கலாமா 18 into 5 பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 19 வரும் is equal to எனக்கு என்னதுங்க x அப்ப நான் பிளஸ் டேர்ம் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் அப்ப பாருங்க எனக்கு இங்க 25 64 90 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும் அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணா 9 ரிமைனிங் எனக்கு 10s பிளஸ் வந்து ஆட் பண்ணலாமா சோ 9 plus 6 15 15 plus 2 எவ்வளவு வரும் 17 வருமா அப்ப 179 minus 16 இருக்குமா சோ அப்ப 9 ல இருந்து 6 போச்சுனா 3 7 ல இருந்து 1 போச்சுனா 6 அந்த 1 அப்படியே வந்துருமா அப்ப 163 தான் எனக்கு என்னவா இருக்கும் இதோட ஆன்சரா இருக்கணும் சோ ஆப்ஷன் B தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 5 சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 3.98 கியூப் கொடுத்திருக்காங்க அப்ப நான் 4 கியூப் எடுத்துக்கலாமாப்பா 4 கியூபோட வேல்யூ எவ்வளவு 64 அப்ப 64 into இங்க டிவைடட் பை இதெல்லாம் இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கலாம் into போட்டு 1 by எழுதிக்கலாமா இங்க எனக்கு 2 கியூபோட வேல்யூ எவ்வளவு 8 அப்ப எனக்கு 1 by 8 எழுதிக்கலாமா மைனஸ் 4.8 எப்படி எழுதிக்கலாம் 5 எழுதிக்கலாமா சோ 5 is equal to 27 எழுதிக்கலாமா டிவைடட் பை எனக்கு 3 பவர் x சோ இங்க எனக்கு 3 பவர் x எல்லாம் கொடுத்திருக்காங்க பட் நான் எதனால வந்து எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஹோலா எடுத்து எழுதிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன பண்ணிருப்போம்ப்பா எல்லாத்தையுமே நான் 3 பேஸா இருக்கமா எடுப்பனா பட் இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 4 கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ண முடியாதனால ஃபர்தரா 3 பேஸ் வச்சனால மடங்கா எடுக்க முடியாதுல அதனால என்ன பண்றோம் ஓவராலா வேல்யூஸா எடுத்து நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க எனக்கு இத எப்படி படிச்சு கொடுக்கலாம் சோ இப்ப பாருங்க ஜெனரலா வந்து எனக்கு இங்க 8 ல அடிச்சோம்னா எவ்வளவு வரும் 8 டைம்ஸ் வருமா அகைன் எனக்கு இங்க 8 minus 5 எவ்வளவு வரும் 3 வரும் is equal to 27 divided by 3 power x ன்னு இருக்குமா அகைன் அந்த 3 ஆல அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும் 9 வரும் அப்ப இந்த டேர்ம் இங்க போற பை என்னவா ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா அப்ப எனக்கு 3 power x is equal to 9 ன்னு இருக்கும் இப்போ நான் ரெண்டையுமே பேஸ் சேம் பண்ணலாமா இங்க எனக்கு பேஸ் 3 ஆ இருக்குனா இதையும் நான் எப்படிப்பா 3 பவர்ல எழுதலாம் எனக்கு 3 power x is equal to 3 ஸ்கொயர் வருமா எனக்கு பேஸ் சேம்னா என்னோட பவர் எப்படி இருக்கும் சேமா இருக்குமா அப்ப x is equal to எவ்வளவு இருக்கும் 2 ன்னு இருக்கும் சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் A தான் வரணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 6 244.67 into 1 divided by 4.67 கொடுத்திருக்காங்க இது எப்படி எழுதிக்கலாம் 245 into 1 into 1 by 5 எழுதிக்கலாமா ஏன்னா நமக்கு 4.67 நான் 5 எடுத்துக்கலாம்ல பிளஸ் இங்க எனக்கு 25% கொடுத்திருக்காங்களா அப்ப எவ்வளவு எழுதிக்கலாம் 1 by 4 எழுதிக்கலாமா into 180 பிளஸ் இங்க எனக்கு 6 எழுதிக்கலாம் இத நான் 7 எழுதிவேனா ஏன்னா 7.18 தான் இருக்கு 0.5 கம்மியா இருந்துச்சுனா அந்த பேஸ் நம்ம தான் எடுத்துக்குவோம் அகைன் மைனஸ் 5 கியூப் எவ்வளவு வரும் 125 is equal to x ன்னு இருக்குமா சோ இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிடலாமா 5 அடிச்சு கொடுத்தா எவ்வளவு பவர் எனக்கு இங்க 4 10 9 டைம் வருமா அப்ப இங்க எனக்கு 49 இருக்கும் பிளஸ் இத 4 அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும் 4 அங்க 16 ரிமைனிங் 2 5 அங்க 20 அப்ப எனக்கு 49 ன்னு இருக்குமா பிளஸ் 6 into 7 எவ்வளவுப்பா 42 minus 125 is equal to x ன்னு இருக்குமா இப்போ இந்த எல்லா நம்பரையும் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா சாரி இங்க 45 ஓகேவா அப்ப எல்லா நம்பரையும் ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும் 14 plus 2 வந்து பாத்தீங்கன்னா 16 ரிமைனிங் 1 இருக்குமா 4 8 12 ஓட 1 கூட்டணும்னா 13 136 minus 125 is equal to x ன்னு இருக்கும் இத சால்வ் பண்ண எவ்வளவு கிடைக்கும் 11 அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு நினைக்கீங்க 11 தான் கிடைக்குது சோ ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 7 x percentage of 124.76 கொடுத்திருக்காங்களா இது எப்படி எழுதிக்கலாம் நானு x by 100 into 125 எழுதலாமா ஏன்னா எனக்கு 124.76 தான இருக்கு அப்ப நான் அத 125 எழுதிக்கலாம்ல பிளஸ் 1 by 6 into இங்க எனக்கு 5.98 கியூப் கொடுத்திருக்காங்களா அப்ப நான் 6 கியூப் எடுத்துக்கலாமாப்பா 6 கியூபோட வேல்யூ எவ்வளவு 216 பிளஸ் இங்க எனக்கு 6.95 இருக்கு அப்ப நான் 7 ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா 7 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு
49 is equal to இதை நான் எப்படி எழுதிக்கலாம் 110 எழுதிக்கலாமா ஏன்னா 109.89 இருக்கு அப்ப நான் 110 எழுதிக்கலாம்ல சோ இப்போ இதை அடிச்சு கொடுத்துடலாமா அப்ப பாருங்க இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளவு போறது எனக்கு இங்க 25 அடிச்சோம்னா இங்க 4 டைம்ஸ் இங்க 5 டைம்ஸ் அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம் 5x divided by 4 எழுதலாமா பிளஸ் இதை நான் கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம் 36 கிடைக்கும் அப்ப பிளஸ் 36 பிளஸ் 49 is equal to 110 இருக்குமா எனக்கு வேணும்ன்றது என்னது ஜஸ்ட் x மட்டும்தான்ல அப்ப நான் x ஓட டேர்ம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் கொண்டு போயிடலாமா அப்ப ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா என்ன ஆகும்பா இங்க 5x divided by 4 is equal to 110 minus இந்த ரெண்டே ஆட் பண்ணி இங்க கொண்டு போயிடலாமா இந்த ரெண்டே ஆட் பண்ண அளவு வருதுன்னு பாருங்க so 9 plus 6 15 remaining 1 4 plus 3 7 7 plus 1 8 ன்னு இருக்கும் அப்போ ஃபர்தர் என்ன கிடைக்கும் இருக்கீங்க 5x divided by 4 is equal to சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் இங்க ஒரு 10 கூட இருக்கு இங்க ஒரு 15 கம்மியா இருக்கா அப்ப 25 ன்னு இருக்குமா அப்ப 25 சோ இப்போ எனக்கு x ஓட வேல்யூ தான் வேணும் அப்ப x ஓட வேல்யூ என்ன பண்ணலாம் டேட்டா தான் 5 அடிச்சிடலாமா சோ 5 * 5 25 சோ 5 * 4 20 அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு பாருங்க 20 ன்னு கிடைக்கும் சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும் ஓகேவா சோ உங்க அடுத்த கேள்வி பாருங்க क्वेश्चन நம்பர் 8 சோ 20.89 divided by 2.88 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா இப்போ எப்படி எழுதிக்கலாம் 21 divided by 3 the whole square எழுதிக்கலாமா சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 44.67 கொடுத்திருக்காங்க இத எப்படி எழுதிக்கலாம்ப்பா 45 எழுதிக்கலாமா divided by 9 the whole square plus x is equal to 18 இருக்கும் இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கலாமா 1 times 3 7 times வரும் இங்க 7 ஸ்கொயர் இருக்கா அப்ப என்ன வரும் எனக்கு இங்க 49 plus இங்க 1 time இங்க 5 time 5 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 25 plus x is equal to 18 இருக்குமா எனக்கு வேணும்ன்றது x மட்டும் தான் வேணும் அப்ப ரிமைனிங் இருக்க ரெண்டு டைம் அங்க கொண்டு போயிடலாமா சோ எப்படி கொண்டு போலாம் அப்படிமா ரெண்டு ஜஸ்ட் பிளஸ் பண்ணி அங்க கொண்டு போறது என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிருமா is equal to 80 இது ரெண்டையும் பிளஸ் பண்ண எவ்வளவு வரும் 9 plus 5 எவ்வளவு வரும் 14 4 க்கு ரிமைனிங் ஒன்னு எடுத்துக்கலாமா 4 plus 2 6 6 plus 1 7 அப்ப 80 ல இருந்து 74 பொசிஷன் எவ்வளவு கிடைக்கும் 6 அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் எஸ் 6 தான் வரும் சோ ஆன்சர் ஆப்ஷன் B தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா உங்களுக்கான அடுத்த கேள்வி பாருங்கமா क्वेश्चन நம்பர் 9 683.78 divided by 181 இருக்கா சோ இதை எப்படி எழுதிக்கலாம் 684 divided by 171 into 4 plus 715 divided by 143 into 3 plus x is equal to 14 எழுதிக்கலாமா என்ன கொடுத்திருக்க எல்லாமே என்ன நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் 0.5 விட அபோவா தான் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்பரை தான் நான் கன்சிடர் பண்ணிப்பேனா சோ இப்போ இத கேன்சல் பண்ணிடலாமா சோ இப்போ பாருங்க எனக்கு இந்த டைம் பாருங்க 17 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 68 அப்ப இத கண்டிப்பா இது எதனால கேன்சல் ஆகும்பா 4 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா 4 into 4 எவ்வளவு 16 பிளஸ் அகைன் இதுல பாருங்க எனக்கு 14 3 இருக்கு கீழ மேல 715 இருக்கு அப்ப எனக்கு இந்த எண்டிங் நம்பர் வச்சு ஈஸியா நான் கண்டுபிடிச்சிடலாமா கண்டிப்பா இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆக கண்டுபிடிச்சிடலாமா சோ எப்பவுமே நமக்கு வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியா கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூவா தான் இருக்கும் பெரிய நம்பரா இருந்தாலும் சரி ஓகேவா அப்ப எனக்கு இங்க 1 டைம்னா இங்க 5 டைம்ஸ் வருமா அப்ப 5 into 3 எவ்வளவு வரும் 15 plus x is equal to 14 இருக்குமா அப்ப x வேணும் என்ன பண்ணுவோம் 40 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க கொண்டு வரும்போது மைனஸ் தான் கொண்டு வந்துருவோமா இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க ஓவராலா 31 அப்ப -31 வருமா சோ அப்ப ஆன்சர் வந்து 9 தான் இருக்கும் சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரணும் ஓகேவா சோ உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 10 17.78 into 20.80 இது எப்படி எழுதிக்கலாம் 18 into 21 எழுதலாமா பிளஸ் இது என்ன பண்ணலாம்ப்பா 5 எழுதிக்கலாமா into 8 minus 10 square is equal to x எழுதிக்கலாமா சோ அப்ப 10 square வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு 100 தால சோ அப்ப இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாமா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் பாருங்க just 18 into 21 08 02 16 1 சோ அப்ப 8 7 3 378 இருக்குமா 378 plus 5 into 8 எவ்வளவு வரும் 40 minus 100 is equal to x ன்னு இருக்குமா சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பாருங்க சோ 8 சோ அகைன் எனக்கு 7 plus 4 எவ்வளவு வரும் 11 ரிமைனிங் 1 இருக்குமா அப்ப 3 plus 1 4 minus 100 is equal to x ன்னு இருக்குமா அப்ப என்ன சால்வ் பண்ணாலும் கிடைக்கும் 318 is equal to x ன்னு இருக்கும் அப்ப x ஓட வேல்யூ just 318 னா என்னோட ஆன்சர் என்னதுப்பா ஆப்ஷன் C தான் வரணும் ஓகேவா சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்ராக்ஸிமேஷன் சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸி ஏன்னா ஈஸியா டெசிமல் கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சோ இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ் அப்டேட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ